என்ன டாக்டர், am I all right? You are all right. ஆனா பிபி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதை குறைக்க என்ன வழின்னு கேட்டா குடிக்கிறத நிறுத்துங்கன்னு அட்வைஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் என்னால முடியாது டாக்டர். என்னுடைய ஒரீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் மறக்கணும். அதுக்காக நான் குடிக்கணும். அதுக்காக உங்க ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும் இல்லையா? ஹெல்த், ஹெல் வித் மை ஹெல்த். நீங்க அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் சுதாகர். நான் போய் சில மெடிசன்ஸ் அனுப்புறேன். அதை நான் வேளைக்கு சாப்பிடணும், அவ்வளவுதானே? எஸ். ஓகே. மைசூரிலிருந்து புறப்பட்டு வந்த சுற்றுலா பஸ் காரப்பாளையம் அருகே ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து தற்செயலாக பிழைத்த 18 வயது பெண், நல்ல சிவப்பு நிறம், களையான முகம். தற்போது எங்கள் ஜானகி நர்சிங் குணமடைந்து எங்கள் பொறுப்பில் இருக்கிறாள். இவளின் பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ தக்க ஆதாரத்துடன் நேரில் வந்து சந்திக்கும். இங்கனம் டாக்டர் சிவராமன், நம்பர் 3 சிவசரண்யா மெலோனி ரோடு, குன்னூர். ரகு, ரகு, என் ஒய்ஃப் செத்து போற. என் பவித்ரா உயிரோட தான் இருக்கா. காட் இஸ் கிரேட். இந்த பாருங்க, பவித்ரா குன்னூர்ல யாரோ டாக்டர் ஆதரவுல இருக்கலாம். நான் உடனே கோயம்புத்தூர் போறோம். அடுத்த பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணுங்க. சார் நீ மட்டும் தனியா? ஆமா, நான் தனியா தான் போறேன். என் கூட யாரும் வர வேணாம். ரகு, அப்படியே குன்னூருக்கு ட்ரங்கால் போட்டு ஒரு நல்ல ஹோட்டல்ல எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிடுங்க. ஓகே. என் பேர் சுதாகர். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். உங்க மேனேஜர் டங்கல் போட்டு சொன்னாரு நீங்க வரதா. தேங்க்யூ. ரூம் நம்பர் 1 minute 20. இந்தாங்க. தேங்க்ஸ். மிஸ்டர், டாக்டர் சிவராமன் இந்த ஊர்ல? ஆமா சார், டாக்டர் சிவராமன். அவர் ரொம்ப பாப்புலர் சார். நம்பர் 3 சிவசரண்யா மெலோனி ரோடு. அது அவர் பங்களா தான் சார். அங்க போறதுக்கு வழி? இந்த ஊர்ல எந்த டாக்ஸிக்காரனை கேட்டாலும் கரெக்டா அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த பக்கத்துல அவர் தெரியாத ஆளே கிடையாது சார். ஐ சி. அந்த டாக்டர் அவ்வளவு ஃபேமஸா? ஃபேமஸ் மட்டும் இல்ல சார், ரொம்ப தங்கமானவர். ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்ப்பாரு சார். அவர் நல்ல குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்து அதுல வந்தவங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, ஒரு பொண்ணு தவிர. இந்த டாக்டர் அவருடைய உயிரை காப்பாத்தி தன் வீட்டிலேயே அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஊர் பேர் தெரியாத அந்த அனாதை பொண்ணை இப்ப இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு சார். இஸ் இட்? ஆமா சார், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. எங்க டாக்டருக்கு தகுந்த ஜோடி. அவங்களுடைய கல்யாணனால டாக்டர், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. டாக்டர், என் குழந்தை நீங்க தான் காப்பாத்தணும். குழந்தை உடம்புக்கு என்ன? ராத்திரி படுத்த குழந்தை, கண்ணு முழிக்கவே இல்ல, உடம்பு அனலா கொதிக்குது. ப்ளீஸ். அப்படியா? அம்மா, நீங்க லட்சுமி கூட்டிட்டு ஃப்ளவர் ஷோ போங்க. நான் பேஷண்ட பார்த்துட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ராமு, வண்டி எடு. வாப்பா. யாருங்க வேணும்? டாக்டர் சிவராமன் இருக்காரா? இல்லைங்க, இப்பதான் ஊட்டிக்கு மலர் கண்காட்சியா பார்க்க போயிருக்காங்க.
அம்மா, ஏமா இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, ஒரு அம்மா என்னைய உத்து பாத்துட்டு இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. எனக்கு திக்குனுச்சு. அவங்க உத்து பார்த்தா நீ ஏன் பயப்படுற? இல்லம்மா, திடீர்னு வந்து இவதான் என் தங்கச்சி, என் கூட அனுப்பிடுங்கன்னு கேட்டா. லட்சுமி, நிஜமாவே தக்க ஆதாரத்தோட என்னைக்காவது யாராவது வந்து நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவதான்னு கூப்பிட்டா நான் அவங்க கூட உன்னை அனுப்பிதானமா தீரணும். இல்லம்மா, எனக்கு அந்த துரதிர்ஷ்டம் என்னைக்குமே ஏற்படக்கூடாது. விபத்து நடந்ததுல இருந்து என்னோட பழைய வாழ்க்கை அடியோடு என் நினைவுக்கே வரலன்னு உங்களுக்கே தெரியும். நான் யாரு, எங்க, எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. இந்த நிலையில யாரை என் உறவுன்னு ஒத்துக்க முடியும்? என்னை பெத்த தாய் தகப்பனே வந்து நீதான் என் மகன்னு சொன்னா கூட அவங்க கிட்ட எப்படிமா நான் பாசத்தோட பழக முடியும்? அவங்களோட எப்படி வாழ முடியும்? அம்மா, எனக்கு பழைய ஞாபகமும் திரும்ப வேண்டாம், பழைய வாழ்க்கையும் புரிய வேண்டாம். இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையே எனக்கு சாஸ்வதமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இனிமே நீங்க தான் என் உறவு, உங்க குடும்பம் தான் எனக்கு ஆதரவு. அது போதுமா எனக்கு? சரி சரி, வாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டாக்டர் வரலையா? வரல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சாரி. நான் வரேன். நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது, எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோடால வச்சு. வாயா போட்டோ. ஏன்பா பத்திரிக்கைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா? அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஒண்ணு புரிஞ்சுது. டாக்டரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஐயே, கல்யாணமா? யோ, அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நீ ஏன் சலிச்சுக்கிற? இல்ல வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்குறேன். இத பாரியா, ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா. அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன். சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா? இரியா, இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல. அதுக்குள்ள ஒரு கையில வச்சுக்கிற, ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிற. கண்ணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு. ஷோபா. சார், அம்மா பாத்தீங்களா? ஏன் சார் அவங்களை கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வர முடியல. போட்டோ பார்த்து நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். போன இடத்துல நான் என்னுடைய பவித்ரா பார்க்க முடியல. லட்சுமிங்கிற ஒரு பொண்ணை தான் பார்த்தேன். அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் நான் தனியா திரும்பி வந்துட்டேன்.
மாமா 1 மணி நேரம் ஃளைட் லேட்டா வந்தது. மெட்ராஸ்லயே லேட்டா? இல்ல நாங்க பிளேன்ல பறந்திருந்த போது பைலட் ஒரு டீ கடையை பார்த்துட்டான். இறங்கி டீ குடிக்க போயிட்டான். பைத்தியம் சிவராமா, நாங்க பிளேன்ல ஏறி உட்கார்ந்தோம். 10வது நிமிஷத்துல எல்லாரும் இறங்குடான்னு. ஏண்டான்னு கேட்டோம். ஏதோ இன்ஜின்ல கோளாறுன்னா 1 hour போட்டுட்டான். சிவராமா, இதே அமெரிக்காவா இருந்தா ஒவ்வொரு பேசஞ்சரும் $5 லட்சம் டேமேஜ் போட்டு மாமா, மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறதா உத்தேசமா? நோ அமெரிக்காவுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை சொல்லியாச்சு. இனிமே இந்தியால தான் பர்மனண்டா தங்க போறேன். மாப்பிள, வீட்டை ரொம்ப பிரமாதமா அமக்கலமா கட்டிவிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜானகி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. உன் புள்ள ஓஹோன்னு வந்துட்டான். லக்கி ப்ளோக், அதிர்ஷ்டக்காரவன். ஆமாண்ணா, இந்த குன்னூர்லயே நம்ம சிவராமன் தான் நம்பர் 1 டாக்டர். அப்படியா? வெரி குட். சிவராமா, இந்த மாதிரி ஒரு பங்களா மெயின்டைன் பண்ணணும்னா அமெரிக்காவுல மாசம் $4,000 சம்பாதிக்கணும்னு. நீங்க அதை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்களா மாமா? நான் வாரத்துக்குள்ள $4,000 சம்பாதிச்சேன். இப்ப அதெல்லாம் எங்கன்னு கேக்குறியா? போயிடுத்து. gone with the wind. சார் வணக்கம். வணக்கம். ஜானகி, யாரு இது? நம்ம சொந்தக்காரனா? சார், இந்த வீட்டு சிக்கன், கிச்சன், கார்டன், அப்ஸ்டர்ஸ், டவுன்ஸ்டர்ஸ், வாட்டர் டேங்க், நாய்கூடு, இவ்வளவுத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். எவ்வளவு பொறுப்பு பாத்தீங்களா? You are all in all in Yes, this sir. house. அண்ணா, இவன் நம்ம வீட்டு வேலைக்காரன். அதாம்மா ஒரு நாசுக்கா அமெரிக்கன் டைப்ல அவருக்கு எடுத்து சொல்ற இன்சார்ஜ்னு. இங்க வாடி. சார் இதான். யாரது? உங்க பொண்ணா? என் சம்சாரம் சார். செகண்ட் ஒய்ஃபா? நோ, ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் பாக்கறது கூலா இருக்கா? புச்சா நோண்டி எடுத்து மாமா, கோஸ் மாதிரியா இருப்பாளே. முதல்ல நீங்க குடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடும். குடிக்கணுமா? நோ குளியல். ஃபர்ஸ்ட் லஞ்ச், அப்புறம் குளியல். தட் இஸ் தி அமெரிக்கன் வே ஆஃப் அண்ணா, குளியல். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்னென்ன பிடிக்கும்? பாயில்ட் எக்ஸ், பிரெட் ஸ்லைஸ், ஆம்லெட். சிவராமா, உங்க அம்மா இருக்காளே, அவ எனக்கு சொந்த சித்தி பொண்ணு. மெட்டர்னல் கசின். உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறது யாருமே கிடையாது. எல்லாரும் பை பை சொல்லிட்டு கோனே கோன். நீங்க அமெரிக்காவுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? அமெரிக்காவுக்கு 40 வருஷமாச்சு. சாலிட் 40 இயர்ஸ். ஆமாண்ணா, இடையில நீங்க இந்தியாவுக்கு வரவே இல்லையா? வந்திருந்தேனே. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா செத்து போகும்போது வந்திருந்தேன். அவ்வளவுதான். அப்புறம் வரவே இல்லை. சிவராமா, இத்தனை வயசு வரைக்கும் உங்க மாமா கல்யாணமே பண்ணிக்கல, தெரியுமா உனக்கு? நிஜமாவா? ஆமாண்டா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கணும்னு கேக்குறேன். மேரேஜ் இஸ் a commitment. கல்யாணம் ஒரு கால் கட்டுங்கிறேன். சிவராமா, கல்யாணம் பண்ணிக்கலையே தவிர லைஃப ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். எப்படின்னு கேக்குறியா? ஒரு கனடியன் கேர்ள், ஒரு இட்டாலியன் கேர்ள், ஒரு பிரெஞ்சு கேர்ள், ஒரு அமெரிக்கன் கேர்ள், எல்லாரும் கொஞ்ச நாள் என் கூட மனைவியா இருந்துட்டு அவ பாட்டுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டா. நானும் டாட்டா காட்டி விட்டேன். சொல்லாத கிழவ மாமா நீங்க. சிவராமா, யார் இந்த பொண்ணு? லட்சணமா இருக்காளே. பேரு லக்ஷ்மி. இவர் என் மாமா டாக்டர் சங்கர். நமஸ்காரம். அமெரிக்காவில ஃபேமஸ் சர்ஜன். இப்ப எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு மை ஓன் நேட்டிவ் பிளேஸ், என் சொந்த ஊரு கும்பகோணத்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். அங்க போர் அடிச்சு சரி ஜானகி சிவராமனை பார்த்துட்டு போலாமே இங்க வந்தேன். பாருமா, வயசானவன் தானே என்ன அலட்சியப்படுத்திடாதமா, என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. சரிங்க. இந்த இங்க எல்லாம் வேண்டாம், என்னையும் மாமானே கூப்பிடலாம். கூப்பிடுமா. சரிங்க மாமா.